அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை அவர்களிடத்திலே வருகிறேன். கனப்படுத்துகிற தேவன். தேவன் நம்மை கனப்படுத்த விரும்புகிறார். இன்றைக்கு பாருங்க, மொர்தெகாயை தேவன் எப்படி கனப்படுத்தினார், அதை வைத்து இன்று நம்முடைய வாழ்க்கையில அவர் கனப்படுத்த போகிற விதத்தை பார்க்க போகிறோம். எஸ்தர் 6ல பாத்தீங்கன்னா, நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அதுல நிறைய இருக்கும். அதுல பாருங்களேன், 10ஆம் வசனம். அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் ராஜ அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய், நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான். அப்ப மொர்தெகாய் பாருங்க, ஒரு நீதிமான், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன், ராஜாவுக்கு நன்மை செய்தவன். ஆனா வாசல்ல இருக்கிறான். ஆனா இந்த ஆமானும் ராஜாக்கு அடுத்த நிலைமையில நிக்கிறான் பாருங்க. இந்த மொர்தெகாய் அவனுக்கு வணக்கம் சொல்லல, அப்படிதான் பிரச்சனை. அதுக்கு யூத குலத்தையே அழிக்கணும்னு இந்த ஆமான் பொல்லாதவன் தீர்மானித்து விட்டான். ஆனாலும் பாருங்க, ஒரு பெரிய மாற்றம் நடந்தது. இந்த இதுதான் காரியம் மாறுதலாய் முடிந்ததுலாம். அப்ப கர்த்தர் மொர்தெகாயுடைய உத்தமத்தை அறிந்தவர், அதை கணக்கில் வைத்து அவனை கனப்படுத்தினார். ராஜா பாருங்க, திடீர்னு புக்க படிக்க சொல்றாரு. அதுல மொர்தெகாய் ராஜாவுக்கு செஞ்சதெல்லாம் காமிக்க சொல்லப்படுகிறது. இப்படி ஒரு நன்மை செய்தான் மொர்தெகாய். உடனே ராஜா கேட்கிறான், மொர்தெகாய் கனப்படுத்தணுமாப்பா அப்படின்னா இல்லைன்றாங்க. அந்த நேரம் பார்த்து ஆமான் வருகிறான். ஆமான் வருகிற பொழுது கேட்கிறாங்க, ராஜா கேட்கிறாரு, மொர்தெகாய் ராஜா கேட்கிறாரு, ராஜா கனப்படுத்த வேண்டி விரும்புகிற மனுஷனை எப்படி கனப்படுத்தலாம்? உடனே இவன் பாருங்க, ராஜா என்னதானே கனப்படுத்துவார்னு சொல்லிட்டு இருக்கிறதுலே பெஸ்ட சொல்றான். ஈக்குவல் டு கிங் அதை சொல்றான். என்ன மனசுல நினைச்சிட்டு தன்னைதான் அவன் சொல்ல போறாரு. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் ஆண்டவர் வைக்கிறார். இன்னைக்கு உங்க சத்துருக்களுக்கு முன்பாக அப்படி ஒரு ட்விஸ்ட கர்த்தர் வைத்து உங்களை கனப்படுத்துவார். ஆமென். அப்படி சொல்லும் பொழுது ராஜா டகார்னு சொல்றாரு, இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி போய் வாசல் இருக்காம பாரு மொர்தெகாய், அவனுக்கு செய், நீ சொன்ன எதையும் தவறாதபடி பாருன்றான். அதான் பாருங்க ஹைலைட். அப்ப தேவன் என்று உங்களை பகைக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்கள வச்சே உங்களை கனப்படுத்த போகிறார். அவங்கள வச்சே உங்களை உயர்த்த போகிறார். அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கனமாக இருக்க போகிறது. அப்ப இன்னைக்கு கர்த்தர் உங்களை கனப்படுத்த போகிறார். எப்படின்னா, பகைப்பவர்களை வைத்தே உங்களை கனப்படுத்துவார். அடுத்து பாருங்க, உங்க நீதிக்கு பலன் கிடைக்கும். அப்ப மொர்தெகாய்க்கு அன்னைக்கு பலன் கிடைக்கல, பல வருடங்கள் கழித்து பலன் கிடைத்தது. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் நீதிக்கான பலனை நான் உனக்கு தருவேன். நீ செய்த நன்மைக்கு நான் நல்லது செஞ்சேன், அதை அவங்க என்கரேஜ் கூட பண்ணல, அதை ரெகக்னைஸ் கூட பண்ணலன்றீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, இந்த நாட்களிலே அவங்க அதை ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. நீங்க பின் நாட்கள்ல பாத்தீங்கன்னா மொர்தெகாயை ராஜா அப்படி உயர்த்துறான் பாருங்க. அவன் பெரியவனா இருந்தானா, கர்த்தர் உங்களை கனப்படுத்த போகிறார். ஆமென். உயர்வு உங்களை தேடி வரும். நீங்க உயர்வை தேடி போவேணாம், ப்ரமோஷனை தேடி போவேணாம். நீங்க நான் இவ்வளவு பண்ணியிருக்கேன்ல, என்ன நீங்க பண்ணுங்க, இதெல்லாம் கேட்கவே வேணாம். கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை உயர்த்தும் நாட்கள் இது. கனப்படுத்துகிற தேவன் இவர் உங்களை கனப்படுத்துவார். உங்களை யார் பகைக்கிறாங்களோ, யார் உங்களை வெறுக்கிறாங்களோ, யார் உங்க உயர்வை தடுக்கிறாங்களோ, அவங்கள வைத்து அவங்களே உங்களை கனப்படுத்துவாங்க. அவங்கள வைத்தே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அதே நேரம் நீங்கள் செய்த நன்மைக்கான பலன் உங்களை தேடி வரும். மாத்திரமல்ல, நீங்கள் எதிர்பார்த்திராத உயர்வு உங்களை தேடி வரும். இந்த தேவன் உங்களை கனப்படுத்துவார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.